Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. فقال تعالى وترى الشمس إذا طلعت تزاور عن كهفهم ذات اليمين وإذا غربت تقرضهم ذات الشمال وهم في فجوة منه ذلك من آيات الله من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. இது சூரா கஹ்ஃபுடைய 17வது ஆயத். இதிலிருந்து அந்த குகைவாசிகள் அஸ்ஹாபி கஹ்ஃப் குகைக்குள்ளால நுழைஞ்சதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ கடைசியாக பார்த்த பாடத்தில் தஃப்சீரில் அந்த 6 அல்லது 7 வாலிபர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்றதுக்கான தக்கியானூஸ்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிலிருந்து தப்பித்து போனாங்க. அவங்க போய் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு போயிட்டு அங்கிருந்து இஸ்ராயலி ரிவாயத் படி அந்தோனியோஸ் என்ற ஒருத்தர் ஆட்டிடையன், இவர் முந்தி மெக்சிமிலினியர் தக்கியானூஸுடைய மருமகன், அவரும் இதில் ஒருத்தர் தலைவர் மாதிரி கருதப்பட்டவர் இஸ்ராயலி ரிவாயத் படி. ஆனால் சஹீஹான ஹதீஸில் அவங்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டில்லை. ஆனால் அவர்களுடைய பெயர்கள் பல எங்களுடைய இஸ்லாமிய கிதாபுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் இஸ்ராயலி ரிவாயாத் எடுக்கப்பட்டவைகள். அப்போ மெக்சிமிலியனர் முந்தைய அந்த குகைக்கு போய் தங்கி கொண்டிருந்தார். அங்கே போய் இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் இடைக்கடை போய். அதனால் அந்த ஊருக்கு பக்கத்தில் அந்தோனியோஸ் என்ற ஆட்டிடையன், இவரோட பழக்கம் ஏற்பட்டிருந்தது. அப்போ அவர்கிட்ட போய் அங்கே தங்கிட்டு பிறகு அவரும் கூட வாரன்னு சொல்லி அவங்களும் குகைக்கு போயிட்டாங்க. இஸ்ராயலி ரிவாயத்தை சொல்லப்பட்ட விஷயம் அது. சஹியான ஹதீஸில் அந்த மாதிரி விஷயம் சொல்லப்பட்டில்லை. இப்போ இவங்க குகை தான் பாதுகாப்பான இடம் என்று கருதி குகைக்கு போனாங்க. மேலே சொன்ன ஆயத்துக்களில் அல்லாஹு தாலாவே அவங்களுடைய உள்ளத்தில் போட்டான், ஃபஅவு இலல் கஹ்ஃபி யன்ஷுர் லக்கும் ரப்புக்கும் மின் ரஹ்மத்திஹி, நீங்கள் அந்த குகையின் பக்கம் ஒதுங்குங்கள், அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்திலிருந்து உங்களுக்கு அருள் பாலிப்பான், அல்லாஹ் விரிவாக தருவான், உங்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹு தஆலா அவங்களுக்கு மனசில் போட்டான். இப்போ அவங்க போனாங்க. இப்போ குகையில் போய் நுழைஞ்சதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வதரஷம் சிதா தலஅத் தஸாவரு அன் கஹ்ஃபிஹிம் தாத்தல் யமீன், சூரியன் உதிக்கும் பொழுது அது நேரடியாக அந்த வெளிச்சம் அவர்களுக்கு படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி வளமையாக போகிற திசையில் சூரியன் போனால் வெளிச்சம் அவங்களுக்குள்ள படும். அல்லாஹு தஆலா சூரியனை கொஞ்சம் சாய கொண்டு வைத்தான். உதிக்கும் பொழுது அதனுடைய வெளிச்சம் இருக்கே கொஞ்சம் வலது பக்கமாக போச்சு. வைதா கரபத் தக்ருதும் தாத்த ஷிமால், இதே மாதிரி சூரியன் மறையும் பொழுது அது வெளிச்சம் உள்ள நுழையும், வடக்கு பக்கமாக அது போகும். அந்த நேரத்தில் வெளிச்சம் கிழக்கு வாசல் வழியாக கொஞ்சம் உள்ள நுழையும். சூரிய வெளிச்சம் உள்ளுக்கு வரோம் வேணும், ஆனால் முழுமையாக அவங்களோட உடம்புல படக்கூடாது என்பதற்காக வேண்டி முழுமையாக உடம்புல பட்டுண்டால் அவங்க உடம்பு பழுதாக சான்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் காற்று படாமல் இருந்தாலும் அவங்க உடம்பு பழுதாகிடும். அப்போ ரெண்டுக்கும் ஏற்றவாறு சூரிய வெளிச்சம் கொஞ்சம் லைட்டாக படுற மாதிரியும் காற்றும் வர மாதிரி அல்லாஹ் தஆலா அமைச்சு வச்சான். வஹும் ஃபீ ஃபஜ்வத்தி மின்ஹு, அவங்க அந்த ஃபஜ்வான்னு சொன்னால் கொஞ்சம் விசாலமான பகுதி, அந்த குகையில் விசாலமான பகுதியில் அவர்கள் இருந்தார்கள். இப்போ அல்லாஹ் தஆலா அந்த குகையுடைய தன்மை, குகை எங்கே இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்லலை. சஹீஹான ஹதீஸில் கூட எந்த இடம்னு சொல்லி, எந்த ஊரில் எந்த இடத்துல அந்த குகை இருக்குன்னு சொல்லி கூட வந்தில்லை. இஸ்ராயலி ரிவாயாத்துகளை வந்திருக்குது, ஆனால் ஹதீஸில் வந்தில்லை. அப்போ என்ன, அதை பற்றி கட்டாயம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவையாக இருந்திருந்தால் தீனுடைய விஷயத்தில் பொருத்தமாக எங்களுக்கு அவசியமான ஒரு காரியமாக இருந்தால் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருப்பாங்க, அல்லாஹு தஆலா சொல்லி தந்திருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா தரக்து ஷைஅன் யுகர்ரிபுக்கும் மினல் ஜன்னah வ யுபாஇதுக்கும் மினன் நார் இல்லா வகத் அலம்துக்கும் பி, எந்த ஒரு காரியம் உங்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கக்கூடியதாகவும் நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடியதாக இருக்குமோ அதை நிச்சயமாக நான் விட மாட்டேன், உங்களுக்கு சொல்லி தந்தே தீருவேன் என்று சொன்னாங்க.
அப்போ இது அவ்வளோ ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயம் என்பதனால அல்லாஹும் சொல்லலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லலை. அப்போ அந்த சூரியன் இருக்குது, அது உதிக்கும் பொழுது அந்த குகையை விட்டும் கொஞ்சம் சாய்ந்து போகும், வலது பக்கம் கொஞ்சம் சாயும். மறைகிற நேரம் அது அவங்களுக்குள்ளால் அந்த வெளிச்சம் நுழையும், வடக்கு திசையிலேருந்து நுழையும். வஹும் ஃபீ ஃபஜ்வத்தி மின், அவங்க அந்த நடுவில் இருந்தாங்க, குகையிட நடுவில் கொஞ்சம் விசாலமான பகுதியில் போய் சாஞ்சி கொண்டு தூங்கிட்டாங்க. ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ, இதுவும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி. எப்படியான ஒரு குகையில் நாங்கள் கொண்டு போய் சேர்த்து அவங்கள நாங்கள் உயிரோடையும் வைத்தோம். அதே நேரத்தில் சூரியன் காற்று அவங்களுக்கு நுழையும் தேவையான அளவு, உடம்பு பழுதாகிற மாதிரி இல்லாமல் உடம்புக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹு தாலா உள்ளுக்கு காற்று அனுப்பி வச்சான், காற்றையும் சூரியனுடைய வெளிச்சத்தையும். அப்படி அவங்க அந்த குகையில் இருக்கிறாங்க. இப்போ குகையில் இருக்கக்கூடிய காலத்தில் இஸ்ராயல் ரிவாயத் படி தக்கியானூஸ் அவனுடைய ஆட்கள் எல்லாம் படை வீரர்கள் இவங்களை தேடி அலைஞ்சு கொண்டு இருந்தாங்க. கடைசிக்கு 2வது நாள் இவங்க தூங்கினத்துக்கு பிறகு, 2 அல்லது 3வது நாள் தூங்கினத்துக்கு பிறகு அந்த குகைக்கு கிட்ட வந்துட்டாங்க. அந்த காலடி அடையாளங்களை பார்த்து மோப்பம் பிடிச்சிக்கொண்டு அந்த இடம் வரையும் வந்துட்டாங்க. இப்போ குகைக்குள்ளால படை வீரர்கள் கொஞ்சம் பேர் போய் பார்க்குறாங்க, பயந்து அடித்து ஓடி வராங்க, பயந்து கொண்டு ஓடி வராங்க. இப்போ அடுத்த ஆயத்தில் அது சம்மந்தப்பட்ட அல்லாஹ் தஆலா விஷயத்தை சொல்லுகிறாங்க. இப்போ இவங்க குகையில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எந்த இடம் எந்த ஊருன்னு சொல்லலை, என்றது கட்டாயம் இல்லை என்பதற்காக வேண்டி ஆனால் குகையுடைய அடையாளங்கள் அல்லாஹ் தஆலா சொல்ல, எப்படியான குகை என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லியிருக்கின்றான். மையஹ்தில்லாஹு ஃபஹுல் முஹ்ததி, அல்லாஹ் தஆலா யாருக்கு நேரான பாதையை காட்டுகிறான் அவர்கள் தான் நேர்வழி பெறுவார்கள். வமையுத்லில் ஃபலன் தஜித லஹு வலிய முர்ஷிதா, யார் அல்லாஹ் வழி எடுக்கிறானோ அவங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. அல்லாஹு தஆலா அந்த வாலிபர்களுக்கு அவன சமுதாயத்திலிருந்து அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தான், அதனால் அவங்க நேர்வழி பெற்றாங்க. அதே நேரத்தில் மற்ற மக்கள் வழிகட்டு போயிருந்தாங்க, அவங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவங்க யாரும் இல்லை. இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்த ஆயத்தில், வதஹ்ஸபுஹும் ஐகாதன் வஹும் ருகூதுன், நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் நபியே நீங்கள் நினைப்பீங்க அவங்க முழிச்சு கொண்டிருக்கிறாங்க, விழித்து கொண்டிருக்கிறாங்க, கண்ணை திறந்து கொண்டு தான் இருந்தாங்க, கண்ணை திறந்து கொண்டு தூங்கினாங்க. ஆனால் வஹும் ருகூத், அவங்க தூங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தா நினைப்பீங்க விழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, வனுகல்லிபுஹும் ஸாத்தல் யமீன் வஸாத்த ஷிமால், அவங்கள வலது பக்கம் இடது பக்கம் நாங்கள் பிரட்டி கொண்டிருந்தோம். ஏண்டா அவங்க பிறலாமல் அப்படியே இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள பூமி சாப்பிட்டுடும், மண் தின்னுடும், உடம்பு அப்செட் ஆகிடும். அதனால் அவங்க அப்படி இல்லாமல் வைக்கிறதுக்காக வேண்டி அவங்க தூங்குகிற நேரம் கண்ணை திறந்து கொண்டும் இருந்தாங்க, அதே நேரத்தில் தூங்கி கொண்டும் இருந்தாங்க. கண்ணை திறந்த நேரத்தை பார்த்தா விழிச்சு நிற்கிற மாதிரி இருக்குது, விழிச்சு நிற்கிற மாதிரி, ஆனால் உண்மையிலே தூங்கி கொண்டிருந்தாங்க. சில முந்தைய உலமாக்கள் சொல்கிறாங்க வருஷத்துக்கு 2 தடவை அவங்கள பிரட்டி கொண்டிருந்தான். அப்போ அவங்க அப்படி பிரட்டப்பட்ட காரணம் என்ன, பூமி அவங்கள சாப்பிடக்கூட என்பதற்காக வேண்டி. அப்போ வருஷத்துக்கு 2 தடவை, இல்லை ஒரு நாளைக்கு ஒருக்கா, இல்லை 2 நாளைக்கு ஒருக்கா, இல்லை 10 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு எல்லாம் காலம் அதனால் அவங்களோட உடம்பை பிரட்டி கொண்டு தான் இருந்தான். இடது பக்கம் பிறழுவாங்க, விஞ்சால பிறண்டு படுப்பாங்க, கொஞ்ச நேரத்தில் அதுக்கு ஒரு நாளை பிறகு வலது பக்கம் திரும்பி படுப்பாங்க, தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. வகல்புஹும் பாசித்துன் ذراعيه بالوسيد, அவங்களோட நாய், அதாவது அந்தோனியஸுடைய நாய், இஸ்ராயல் ரிவாயத் படி அந்த நாய் கூட வந்துச்சு. அவங்க ரக்கீம் என்று சொல்லது அந்த நாய் என்றும் இஸ்ராயல் ரிவாயத்தில் நாயோட பேர் தான் ரக்கீம்னு வந்திருக்குது. இப்போ அந்த நாயும் கூட போச்சு. அந்த நாய் என்ன செய்யுது, தன்னுடைய காலை அப்படி விரிச்சு கொண்டு அப்படி உட்கார்ந்த மாதிரி இருக்குது, அது உட்கார்ந்த மாதிரி அதுவும் தூங்குது. பில் வசீதுன்னு சொன்னால் குகையுடைய வாசல்ற காவலுக்கு அது உட்கார்ந்து கொண்டு இருக்குது, அப்படியே தூங்கிட்டு இருக்குது அது. அப்போ குகைக்குள்ளாளிக்கல் என்ற ஹதீஸில் வருது, எந்த வீட்டுக்குள்ளான நாய் இருக்கும் அங்கே மலக்குமார்கள் வர மாட்டாங்க. அதனால் அந்த நாய் குகைக்கு வாசலில் தான் இருந்துச்சு, குகைக்கு வெளியே அவங்கள பாதுகாத்து கொண்டிருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அதுக்கு மேலே தூக்கத்தை கொடுத்தான். இது சொல்கிறாங்க, இது தோழமை, சுஹபத், அந்த மாஹோலுடைய தோழமையுடைய பிரயோஜனம் இது. அது ஒரு நாயாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அதுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தான். அதை பற்றி குர்ஆனில் சொல்கிற போகிற அளவுக்கு அதையும் தூங்க வச்சு அதையும் ஒரு அத்தாட்சியாக காட்டினான். அல்லாஹு தாலா சொல்கிறான், லவித் தலாத் அலைஹிம், நபியே
நீங்கள் அவங்கள எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் லவல்லை தமின்ஹும் ஃபிராரன், நீங்கள் அப்படியே வெறுண்டு ஓடுவீங்க. வலமொழி தமின்ஹும் ரோபா, பயம் திடுக்கம் உங்களை பிடிச்சிக்கொள்ளும். அப்படியான ஒரு அமைப்பில் நாங்கள் வச்சுருந்தான். எதுக்குன்னு சொன்னால் யாரும் அங்கே வந்துடக்கூடாது, யாரும் அவங்கள கை வைக்கக்கூடாது, அவங்கள பிடிக்கக்கூடாது, தொடக்கூடாது, நெருங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவ்வாறு செய்தான். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க தூங்கணும். அதிலும் அல்லாஹுத்தில் ஒரு பெரிய ஒரு ஹிக்மத்தை வைத்திருந்தான். அப்போ அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் தக்கியானூஸுடைய ஆட்கள் வந்து உள்ளே போனாங்க, கண்டுபிடிச்சி உள்ளே போனாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த 7 பேர் 7 பேர், நாயின் செத்த 8 தூங்கி கொண்டீங்க. இஸ்ராயலி ரிவாயத்படி 6 பேர், நாயை செத்த 7. இப்போ தூங்கி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு அவங்க கண்ணை திறந்து கொண்டிருக்கிறத பார்த்து பயந்து ஓடி வரானுங்க அடித்து பிடிச்சி. கடைசிக்கு படை தளபதி தைரியமான ஆக்கள் அவனோட அனுப்பினா அவனொன்று அடித்து பிடிச்சி ஓடி வரானுங்க. அப்புறம் தக்கியானோஸும் இன்னொருத்தன் இருந்தான், ஜூலியஸ் நினைக்கிறேன் அவனோட பேர், அவனோட இஸ்ராயல் ரிவாயத் சொல்லப்பட்டிருக்கு. அவனும் பெரிய வீரன், அவன் இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவன், இந்த மேக்சிமிலியனருக்கும் மற்றவங்க கூட்டாளிமார்களுக்கும். அவனும் உள்ளே வந்து பார்த்தா அவனுக்கும் தன்னை பயத்தால் தாங்க முடியாமல் ஓடி வரானுங்க. வெளியே ஓடி வந்து என்ன செய்கிறானுங்க, குகை வாசலை, இப்போ இவங்க வெளியே வரக்கூடாது, குகைக்குள்ள மூத்தாகிடணும்னு சொல்லி குகை வாசலில் அப்படியே கல்லால் அப்படியே கட்டி முடிச்சிட்டானுங்க. பிறகு ஒரு பலகை ஒன்று அடித்து அந்த பலகையில் இவனோட பெயர்கள் எல்லாம் இப்படி இன்னார் இப்படி வெளியாகி போனாங்க, அரசனுக்கு எதிராக பேசினாங்க. கடைசிக்கு சிலைகளை போய் இந்த குகையில் நுழைஞ்சாங்க, சிலைகளை போய் பிச்சுட்டு அவங்கள நாங்கள் இவ்வாறு செஞ்சிட்டோம்னு சொல்லி அவங்க வயசு எந்த வருஷம் இதெல்லாம் எழுதியிருந்தாங்க. அப்போ ரகீம் என்றால் முன்னாடி கூட தஃப்சீரில் வந்துச்சு. ரகீம்லாம் அந்த பலகீம் ரகீம் என்ற ஒரு கருத்தும் ஒன்று இருக்குது, தஃப்சீருடைய உலமாக்களுடைய கருத்து. இப்போ இவங்க குகையில் தூங்கி கொண்டுக்கிறாங்க. இப்போ இவங்க இப்படி அடைச்சிட்டு வந்த பிறகு சில இஸ்லாமியர்கள், அதாவது இவங்களுக்கு ஆதரவானவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க, அவங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு கவலையில் அவங்க போகிறாங்க. போய் படை காவலாளிகளும் இருந்தாங்க, 2 பேர் காவலி போடப்பட்டிருந்துச்சு, 2 பேர் 3 பேர் மட்டும் காவலாளிகள் இருக்கிறாங்க. இப்போ இவங்க அவங்க கொண்டுட்டு அந்த குகையை உடைக்க முயற்சி செய்கிறாங்க. அதில் ஒருத்தன் தப்பினவன் போய் செய்தி சொல்லி பிறகு தக்கியானூஸோட படம் வந்துட்டு இப்போ இடையில உடைக்க முடியாமல் திரும்ப வந்துட்டாங்க. ஏண்டா அவங்கள காப்பாற்றுறதுக்கு அனுப்பினவங்க காப்பாற்ற முடியல, திரும்பி வந்துட்டாங்க. அப்போ இப்படியே நினச்சிட்டாங்க அவங்கெல்லாம் மௌத்தாகிட்டாங்கன்னு சொல்லி. இப்படியே காலங்கழியுது, ஆனால் அவங்க மௌத்தாகலை. இப்போ இப்படியான நேரத்தில் மேக்சிமிலியனர் மனைவி மௌத்தாகலை. இதெல்லாம் இஸ்ராயலி ரிவாயாத், அவங்களோட வேதங்களில் சொல்லப்பட்டது. அவனோட மனைவி மௌத்தாகினாப்பில் அந்த மனைவியை கொண்டு போயிட்டு ஹெலன் அவட பேர், அங்கே சரியாக குகைக்கு கீழே அந்த மலை அடிவாரத்தில் அவங்க அடக்க சொன்னாவ. என் கணவன் அங்கே அடங்கப்பட்டுகிறாரு, நான் கீழே அடங்க போகிறேன். அவருக்கு தெரியும் அங்கே தூங்கி கொண்டிருக்கிற செய்தி, ஒருத்தருக்குமே தெரியாது. அப்போ கீழே அடக்கிட்டாங்க. இப்படியே தக்கியானூஸ் மௌத்தாகி, தக்கியானூஸுடைய மகள் தான் ஹெலன், மேக்சிமிலியன் ஒய்ஃப், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தா. இது மாதிரி நிறைய மக்கள் ரகசியமாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அப்போ இவங்களும் மௌத்தாகிட்டாங்க. அப்போ இந்த காலத்தில் மேக்சிமிலியனட் அந்த தலைவராக இந்த கூட்டத்துக்கு தலைவர் மாதிரி கருதப்பட்டவர், இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர். அப்போ அவர்கிட்ட ஒரு தௌராத்துடைய ஒரு பிரதி ஒன்று இருந்துச்சு. இப்போ அதில் அவர் மார்க் பண்ணி வச்சுருந்தார். அப்போ அதில் என்ன எழுதப்பட்டிருக்குண்டா, நீங்கள் எந்த உண்மையை இன்றைக்கு இரவுடைய இருள்ற சொல்கிறத பயப்படுறீங்களோ, இந்த ஹக்கீக்கத்தை, இந்த அந்தரங்கத்தை, அதை நீங்கள் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பகலுடைய வெளிச்சத்தில் சொல்லுவீங்க. அப்படின்டா அல்லாஹ் ஒருவன், ஏகத்துவம், மௌத்தொன்று இருக்குது, மௌத்துக்கு பிறகு ஹயாத்தொன்று இருக்குது, சொர்க்க நரகம், இந்த உண்மைகள் இன்றைக்கி பேசலாம் இருந்துச்சு. தக்கியானூஸுடைய காலத்தில் அல்லாஹ் பற்றி பேசினா அடிதான், அவங்கள கொல்லுவானுங்க, எல்லாரும் துன்புறுத்துவானுங்க, சித்திரவதை செய்வாங்க. அப்போ அந்த உண்மையை இரவில் கூட பேச பயமாக இருந்துச்சு. அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்குது பைபிள்ற இஞ்சில்ற, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் பகலில் சொல்லுவீங்க அந்த உண்மையை, அப்படின்னா பகிரங்கமாக பேசுவீங்க. இன்றைக்கி நாங்கள் இஸ்லாத்தை பகிரங்கமாக பேசுகிற மாதிரி ஒரு காலம் வரும்னு அதில் எழுதப்பட்டிருக்கு. இவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் இரவில் பேச பயப்படுறோம், அதை எப்படி பகலில் பேசுகிறதுண்டு, அப்படியும் நடக்குமாண்டு. இப்போ அல்லாஹு தஆலா இவங்களை தூங்க வச்சத்தில் 2 ஹிக்மத்துகள் இன்றைக்கி சொல்கிறாங்க. ஒன்று, அந்த உண்மை அதை இவங்களுக்கு காட்டணும். 2வது, இவங்க எழுப்பப்பட்ட காலம் இருக்கே, அந்த காலத்தில்
மறுமை ஒன்று இல்லை, மௌத்துக்கு பிறகு எழுப்பப்பட மாட்டோம், இதோட வாழ்க்கை முடியுது, சொர்க்கம் நரகம் இல்லைன்னு மக்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு வாதாட்டமே நடந்து கொண்டிருந்துச்சு. அதை பற்றி பிரஸ்தாபம் அந்த ஊரில் இவங்க இருந்த பகுதியில், ஃபில்டெல்ஃபியாவுடைய பகுதியில் பிரபல்யமாக பேசப்பட்டு வந்துச்சு. அப்போ இதில் பாமர மக்களும் இந்த சந்தேகத்தில் மாட்டிக்கொண்டிருந்தாங்க. அப்போ அதனால் அல்லாஹு தாலா இவங்களை ஹயாத்தாக்கினான். இவங்களை திரும்ப எழுப்பி அல்லாஹு தாலா இவங்க எப்படி ஹயாத்தாகினாங்களோ, திரும்ப எழுப்பப்பட்டாங்களோ, இதே மாதிரி அல்லாஹு தாலா மௌத்தான ஒவ்வொருத்தரையும் திரும்ப எழுப்புவான் என்ற விஷயத்தை அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா விளங்கப்படுத்தினான். ஹைர். அப்போ இவங்க குகையில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. குகையுடைய வாசல்கள் உடைக்கப்பட்டுருது. பின்னாடி காலத்தில் அதாவது அவங்க உடைச்சது திரும்ப கட்டலை, ஆனால் அவங்க உள்ள மௌத்தாகி இருப்பாங்க, மிச்ச நாள் ஆயிட்டுது, மௌத்தாகி இருப்பாங்கன்னு அப்படி உடைச்ச மாதிரியே விட்டுட்டாங்க. அப்போ இவங்க எலும்புற நேரம் கூட குகையோட வாசல் ஒன்று மீக்கல்ல. கதாலிக்க பஅஸ்னாஹும் லியதஸாஅலு பைனஹும். இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், எவ்வாறு நாங்கள் அவங்கள தூங்க வச்சோமோ அதே மாதிரி நாங்கள் அவங்களை எழுப்பினோம், திரும்ப எழுப்பினோம். லியதஸாஅலு பைனஹும், அவங்கள கேள்விகள் கேட்டுக்கொண்டாங்க. கால காயிலு மின்ஹும் கம் லபிஸ்தும். அவங்க சொல்கிறாங்க, எலுமினாப்பில் சரியான டயர்ட், சரியான உடம்பு அசது, என்ன பெட்லேயும் படுத்தது, மண்ணிலே கல்லுக்கு மேலே மைனேன்னு தான் படுத்து நின்றாங்க, உடம்பெல்லாம் சரியான டயர்ட். கேட்டாங்க, மிச்சம் தூங்கின மாதிரி தெரியுதே, நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கினேன்னு கேட்குறார். ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு. அவர் சொல்ல காலுள்ள பிஸ்னா யோமன், மிச்ச நேரம் தூங்கின மாதிரி இருந்ததுன்னா சொன்னால் ஒரு நாள் தூங்கி போக முடியும். அது சொல்ல, இல்லைடப்பா நேற்று சூரியன் இங்கே இருந்துச்சு, காலையில் தானே தூங்கினாங்க, இப்போ மாலை ஆகிருந்து சூரியன் இங்கே இருக்குது. சொன்னால் அவுபா பயம், இல்லை கொஞ்ச நேரம், நாங்கள் ஒரு ஹாஃப் நாள் அரை நாள் தூங்கியிருப்போம்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் இவங்க சொன்னாங்க, இப்படி அரை நாள் தூங்கின மாதிரி இல்லை, ஒரு நாள் தூங்கின மாதிரி, மிச்ச நாள் தூங்கின மாதிரி தெரியுது. காலு ரப்புக்கும் ஆலமு மா லபிஸ்தும். விஷயத்தை விடுங்க, உங்களோட ரப்புக்கும் நீங்கள் எவ்வளோ காலம் தூங்கினோன்னு அல்லாவுக்கு தெரியும். ஃபபாசு அஹதக்கும் விவரைக்கும். இப்போ எங்களுக்கு தேவை பசி, சாப்பிடணும். அதனால் கொஞ்சம் வெள்ளி காசில் இருந்துச்சு, அவங்க கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வந்தாங்க, கொஞ்சத்தை சதக்காவும் செஞ்சுருந்தாங்க. அப்போ அந்த காசை கொடுத்து உங்களை ஒருத்தர் அனுப்புங்க, முதல்ல எங்களுக்கு சாப்பாடு தேவை, சரியான பசியாக சொல்லார். இதே மாதிரி ஒரு நாள் நான் தூங்கி எழுமினாப்புல எனக்கு பசின்றதில்லை. மற்றவர் சொல்லார், எனக்கும் சரியான பசி ஆக்கிது, அவரும் சொல்லார் எனக்கும் பசி, எல்லாருக்கும் பசி. என்ன 309 வருஷம் தூங்கிக்கிறாங்களே, சரியான பசி. அப்போ அவங்களே தெரியும், அவனாச்சும் ஒரு நாள் தான் தூங்கி இப்போ மேலே அரை நாள் தூங்கி இருப்ப முடியும். அப்போ நீங்கள் ஊருக்கு போய் ஒருத்தர் அனுப்பி சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஃபல்யந்துர் ஐயுஹா அஸ்கா தாமன், எது நல்ல சாப்பாடு என்று சொல்லி பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஃபல்யத்திக்கும் பிரிசுக்கு மின்ஹூ, நல்ல சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லி அங்கேருந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு வாங்க. வல்யத்தலத்தஃப், ஆனால் வல்யத்தலத்தஃப் ரொம்ப நுணுக்கமாக நடந்து கொள்ள சொன்னாங்க. இதுதான் குரானுடைய எழுத்துக்களை கவனிச்சு பார்க்கும் நடுவார்த்தை. வல்யத்தலத்தஃப் என்று சில குரான்களில் இந்த வல்யத்தலத்தஃப் என்பது பெருசாக எழுதப்பட்டிருக்கு. அதுலேயும் இருக்கக்கூடிய தா இருக்கே, தா தான் சரியாக நடு எழுத்தது, தா அல்லே தா. இது தான் எழுத்துக்களை பிரித்து பார்க்கக்குள்ள ஆக நடுவில் சென்ட்ரலில் வரக்கூடியது அது. வலாயுஷரன் நபிக்கு மஹத, உங்களை யாரும் அறிந்து கொள்ளக்கூடாது, உணரக்கூடாது, மறைமுகமாக போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்க. ஏன்னா இன்னஹு யத்ஹரு அலைக்கும் யர்ஜுமுக்கும் அயுஈதுக்கும் ஃபி மில்லத்திஹிம் வலன் துஃப்லிஹு அபதா. ஏனென்றால் அவர்கள் உங்களை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் உங்களை கல்லடிச்சு கொள்ளுவாங்க, அல்லது உங்களோட மார்க்கத்தின் பக்கம் திரும்ப கொண்டு வருவாங்க. வலன் துஃப்லிஹு அபதா, நீங்கள் மார்க்கத்தை விட்டுட்டு போயிட்டீங்கடா அவங்களோட மார்க்கத்துக்கு, இஸ்லாத்தை விட்டு போட்டு நீங்கள் ஒரு நாளும் ஈடேற்றம் அடைய மாட்டீங்க என்று அவங்க சொன்னாங்க, தோல்வி அடைஞ்சிருவீங்க. இப்போ அல்லாஹு தாலா அவங்கள எப்படி ஆரோக்கியமாக எல்லாம் தூங்க வச்சானோ இதே மாதிரி தான் அவங்க முடிகளும் கூட எதுவும் கூட அப்செட் ஆகிருக்கல, உடம்புல எந்த வித்தியாசம் இல்லை. 309 வருஷம் தூங்கியும் கூட அப்படியே ஒரு முடி கூட பழுக்கல்ல, ஒரு வித்தியாசம் இல்லை. அதே வயசில் அதே மாதிரி தான் எழுப்பினாங்க 350 வருஷத்துக்கு பிறகு. அதே பிறகு அவங்க இப்படி கேட்டுக்கொண்டாங்க, எவ்வளோ காலம் தூங்கினோம்னு. இப்போ சாப்பாடு வாங்க அனுப்பினாங்க. அனுப்பக்குள்ள சொன்னாங்க, இப்படி போகிறவங்க கவனமாக போங்க, அந்த ஊருக்கே போங்க, நாங்கள் வந்த ஊருக்கு தானே, அதன் கிட்ட இல்லை பெரிய ஊர், அங்கே போய் வாங்கிட்டு வாங்கண்டு. அந்த நேரத்தில் நல்ல சாப்பாடு, ஹலாலான சாப்பாடை வாங்கிட்டு வாங்க, அடுத்தது யாரும் எங்களை கண்டுகொள்ளாதத்தில் போயிட்டு வாங்கன்னு சொல்லி. ஹைர் இன்ஷால்லா. அதுக்கு பிறகு அவர் போனார் சாப்பாடு வாங்க. அதுக்கு பிறகு வாங்க போன இடத்துல நடந்துச்சு. இன்ஷால்லா அடுத்த ஆயத்தில் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு
இதை விளங்கி அல்லாஹ்வுடைய குதிரத்தை நம்பி வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த